ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தபால் ஓட்டுப்பதிவில் ஏற்கனவே இருந்த நடைமுறைகளில் இப்பொழுது புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தபால் ஓட்டு போடுவதற்கான வயது வரம்பு 85 உயர்த்தப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. கடந்த 2020 ஆண்டு பீகார் மாநிலத்தில் நடந்த சட்டசபை தேர்தல் மற்றும் அதனை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் நடத்தப்பட்ட தேர்தலின் போது கொரோனா பரவல் காரணமாக தேர்தல் விதிகளில் திருத்தப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் தபால் ஓட்டு போட அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தபால் ஓட்டு போடுவதற்கான வயது வரம்பு மீண்டும் 80 85 உயர்த்தப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்துடன் கலந்து ஆலோசித்த பின் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவால் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் 85 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் வாக்குச்சாவடிக்கு நேரில் சென்று வாக்களிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.